தமிழக அரசுடைய கேபிள் டிவியில் வந்து சில சேனல்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. சீப்பு ஒழிச்சா கல்யாணம் நின்றுமா, தமிழ் ஜனம், அப்புறம் பாலிமார் செய்தி, தமிழ் 24x7 இந்த 3 சேனலும் அரசு செட்டாப் பாக்ஸில் கட் பண்ணப்பட்டிருக்கு, பின்னாடி தூக்கி போட்டிருக்காங்க. இது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான விஷயம். இதை வந்து முடக்குறாங்க. விமர்சனங்கள் இல்லாமல் நீங்கள் வளரவே முடியாது. தாவேக்கா அரசை வந்து எதிர்த்து பேசுகிறவங்களா இருந்தோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், விமர்சனம் பண்ணுறவங்களுடைய ஐடிகளை முடக்கிறது, சேனலை முடக்கிறது, அவங்களை கைது பண்ணுறது அப்படிங்கிறது, என்னை விமர்சனம் பண்ணுங்க, அப்போ தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கும். ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஜால்ராத்தனமான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கேட்கணும்னு நினைச்சோம்னா, இப்போ நீங்கள் பத்திரிகையாளரையும் சந்திக்கிறது இல்லை, உங்களுக்கு எதிராக வர செய்தியையும் நீங்கள் முடக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு வட்டத்துக்குள் அடைஞ்சு போயிருவீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து செல்றாரு. ஒவ்வொரு மாநிலத்திற்கான நிதி கொடுங்க, எங்களுடைய ஃபண்டை இவ்வளோலாம் அங்கே ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய கூட்டம். ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை போய் எனக்கு பேச டைம் கொடுக்கலன்னு வெளிநடப்பு செஞ்ச வரலாறுலாம் இருக்குது. இந்த முறை பிரதமரையும் உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு தமிழக அரசுடைய கேபிள் டிவியில் வந்து சில சேனல்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அதாவது முக்கியமாக வந்து தாவேக்கா அரசை வந்து எதிர்த்து செயல்படுற ஒரு சேனலாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போ சொல்லப்படுது. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சீப்பு ஒழிச்சா கல்யாணம் நின்றுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. தமிழ் ஜனம், அப்புறம் பாலிமார் செய்தி, தமிழ் 24x7 இந்த 3 சேனலும் அரசு செட்டாப் பாக்ஸில் கட் பண்ணப்பட்டிருக்கு, பின்னாடி தூக்கி போட்டிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான விஷயம். இதை வந்து முடக்குறாங்க, செய்திகளை பரப்புகிறாங்க. மின் தட்டுப்பாடு சம்மந்தமான விஷயத்தை நாங்கள் ஒளிபரப்பு செஞ்சோம், அதனால் எங்களை இருட்டடிப்பு செய்கிறாங்கங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே அவங்க அப்படி அதற்காக நோக்கத்தில் செஞ்சுருந்தாங்கன்னா அது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அவங்க தரப்பு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இந்த அரசு கேபிளுக்கு தர வேண்டிய பெண்டிங் இருக்குது அமௌண்ட்டு அவங்க தரப்பு விளக்கத்தை சொல்கிறாங்க. அது அவங்க கட்டாமல் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் தரப்பு சொல்கிறாங்க. இல்லை எங்களை வந்து நாங்கள் அந்த செய்தி அரசுக்கு எதிரான செய்திகளை போட்டதுனால தான் எங்களை முடக்கியிருக்கிறாங்கன்னு இவங்க தரப்பு சொல்கிறாங்க. அது அப்படி உண்மையிலேயே அந்த அரசுக்கு எதிராக செய்தி போட்டாங்க, அதெல்லாம் முடக்கி வச்சுருக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். விமர்சனங்கள் இல்லாமல் நீங்கள் வளரவே முடியாது. விமர்சனங்களை நீங்கள் மறைத்தீர்கள் என்றால் உங்கள் வளர்ச்சி அங்கே தடைப்படுதுன்னு அர்த்தம். அது யாராக இருந்தாலுமே அப்படி தான். போன திமுக ஆட்சியிலையும் விமர்சனங்களை தடை போட்டு தான் இன்றைக்கி அவங்க பெரிய தோல்வியை சந்திச்சுக்கிறாங்க. அப்படி யாராக இருந்தாலுமே அது செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் அவங்க தரப்பில் சொல்கிறாங்கன்னா, அவங்க அரசு கேபிளுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டாமல் வச்சுருக்காங்க, டியூ அதிகமாக இருக்குது, அதனால தான் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ன்றாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, அந்த தமிழ் 24x7 வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே நிறையா செய்திகள் போடக்கூடிய சேனல் தான். அதை ஏன் கட் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. பாலிமருமே தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு சேனல் தான். இப்போ தமிழ் ஜனம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி போட்டிருந்தாலும் கூட மற்ற சேனல்லாம் ஆதரவாக இருந்த சேனல் தான். அவங்க சேனலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறாங்கங்கிறது அப்போ உண்மையிலேயே ஒரு அவங்களுக்கு எதிரான செய்தி போட்டாங்க, அதுக்காக கட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது. தொடர்ச்சியாக வந்து இப்போது பல விமர்சனங்கள் வந்து வருது இல்லை சார். தாவேக்கா அரசை வந்து எதிர்த்து பேசுகிறவங்களா இருந்தோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள பற்றி பல விஷயங்கள் வந்து சொல்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயங்கள் வந்து தாவேக்கா அரசில் பல நாட்களாக நடந்துகிட்ருக்கு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்க? இல்லை, உண்மையிலேயே அதை வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். விமர்சனம் பண்ணுறவங்களுடைய ஐடிகளை முடக்கிறது, சேனலை முடக்கிறது, அவங்களை கைது பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான வழிமுறை கிடையாது. இது எப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். போன முறை திருச்சியில் பேசின கூட சொல்லியிருப்பார் முதலமைச்சர் விஜய், என்னை விமர்சனம் பண்ணுங்க, அப்போ தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். எல்லை மீறிய விமர்சனத்திற்கு நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து புறந்தள்ளிட்டு ஒன்லி நல்ல விஷயங்கள் மட்டும்தான், ஜால்ராத்தனமான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கேட்கணும்னு நினச்சோம்னா நம்ம வளர்ச்சி தடைப்படுதுன்னு அர்த்தம். மக்களினுடைய உணர்வுகள் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிற முதலமைச்சராக இருந்தார்னா மக்களினுடைய ஒரிஜினலான அந்த ஃபீலிங்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ கலைஞர் இருந்தார்னா கலைஞர் டெய்லி பத்திரிக்கை சந்திப்பார். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப தான் மக்களினுடைய அந்த பிரச்சனைகள் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க கேள்விகள் கேட்பாங்க. அவங்க நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க பத்திரிகையாளர்கள். இப்போ நீங்கள் பத்திரிகையாளரையும் சந்திக்கிறது இல்லை, உங்களுக்கு எதிராக வர செய்தியையும் நீங்கள் முடக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு வட்டத்துக்குள் அடைஞ்சு போயிடுவீங்க, உங்கள் வளர்ச்சியை சுருக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு நிலைமையை அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அது மிக மிக தவறான முடிவு. அது இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்து செல்கிறாரு, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து செல்கிறாரு. இல்லை, ஏற்கனவே முதல் முறையாக போனார். முதல் முறை போனப்போ பெருசாக சந்திப்பு நடக்கலை. அமித்ஷா அவர்களை சந்திக்கலை, ராகுல் காந்தி சோனியா காந்தி சந்திக்கலை. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கலாம் கூட செய்திகள் வந்துச்சு. எதுவுமே பண்ணிக்கல. பிரதமரையே கூட 10 நிமிஷம் தான் சந்தித்தார். இப்போ நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். ஒவ்வொரு மாநிலத்திற்கான நிதி கொடுங்க, எங்களுடைய ஃபண்டை இவ்வளோலாம் அங்கே ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறோம்,
அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய கூட்டம். இந்த நிதி ஆயோக்குங்கிறதுக்கு முன்னாடி வந்து திட்டக்குழுன்னு இருந்தது. இப்போ தான் நிதி ஆயோக் மாற்றிருக்கிறாங்க. திட்டக்குழுவாக இருக்கிற பொழுது ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை போய் எனக்கு பேச டைம் கொடுக்கலன்னு வெளிநடப்பு செஞ்ச வரலாறுலாம் இருக்குது. அப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் முக்கியமாக எல்லா மாநில முதலமைச்சரும் வந்திருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வருஷம் வருஷம் நடக்கும். ஒவ்வொரு மாநிலத்திற்கான திட்டங்களுக்கான ஃபண்டு அலாட் பண்ணுற இடம், அது முக்கியமான விஷயம். அதில் கலந்துக்கிறாரு. அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு 2வது நாள் போகிறாரு. இந்த முறை பிரதமரையும் உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தி, மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. 3 நாள் டெல்லியில் இருக்கிறதா அவருடைய ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. அது வந்து இந்த முறை வந்து போகிறப்ப நிறையா சந்திப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், இந்தியாவிலே முதல் முறையாக ட்ரோன் மூலமாக வந்து ரோந்து பணிகளை துவக்க இருக்கிறதாகவும் முதலமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து முதல் கட்டமாக வந்து 70 குழுக்களை வந்து இப்போது ரோந்து பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ட்ரோனில் வந்து இப்போ கண்காணிக்கிறது பயன்படுத்துகிறாங்க. அதாவது இப்போ என்னென்னா இந்த சமயத்தோட வீடியோக்கெல்லாம் பார்ப்போம். திருடர்களை இந்த மாதிரி ஏதாவது அக்யூஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரோனில் ஃபாலோ பண்ணி போய் பிடிக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ காவல்துறையில் ட்ரோன் பயன்படுத்த வந்துருச்சு. இதுக்கு முழுவதுமாக பயன்படுத்துகிறாங்க. முதல்ல அதுக்கு இருக்குது, இதை வந்து முழுவதுமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ட்ரோனை விட சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்து எல்லாமே உங்களுக்கு சிசிடிவி கண்காணிப்பில் தான் இருக்குது. அப்படி இருந்துமே கிரைம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ட்ரோனு போடுறது, சிசிடிவி கண்காணிப்பு போடுறது, இதெல்லாம் போட்டும் கூட கிரைம் ரேட் அதிகமாக இருக்குன்னா நம்ம சுதந்திரங்கிற ஒரு பேரில் எல்லை மீறி தனி மனிதர்கள் போகிறதுடைய விளைவு தான். அப்போ இந்த ட்ரோனுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆல்ரெடி இப்போ காவல்துறையில் இருக்குது. ஆனால் இதை முழுவதுமாக இதுக்கு பயன்படுத்த போகிறாங்க, அவ்வளோதான். இதை தொடர்ந்து வந்து இப்போது அதற்கான ஒரு ஏஐ வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க சார். அந்த வீடியோவில் பல எழுத்து பிழைகள் இருக்கிறதாகவும் பல செய்திகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஏஐயில் வந்து பல விஷயங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமலும் நிறைய விஷயங்கள் வெளிவருது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லை, ஏஐயில் பண்ணுறாங்க. ஏஐயில் வந்து ஆட்டோ இதில் போட்டிருப்பாங்க. போடுறப்ப உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து அந்த அனிமேட்டில் போகிறப்ப மாறிடும். அப்படி ஒரு எழுத்தை நம்ம வந்து யாருமே இப்போ இதை போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எழுத்து மாறி இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக அது வாசிக்க முடியாத அளவுக்கு அது கொலாப்ஸ் ஆகி கிடக்குன்னா அந்த ஏஐயில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் மாறிடுச்சு. ஆனால் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை. ஏஐயில் வந்து ஒரு மேட்டரை கொடுத்துட்டோன்னே அவங்க அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஆனால் அது அவுட்புட்டாக வர்றப்ப அதில் பின்னாடி பேக்ட்ராப் என்ன இருக்குது, அவங்க விஷுவல் தான் பார்த்துருக்காங்க. அது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபாண்டை வந்து பார்க்கல. ஆட்டோ ஃபாண்டில் போட்டோன்னே என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அது வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது உண்மையிலேயே கண்காணிக்க வேண்டிய விஷயம். அங்கே தவறு நடந்திருக்கு, அதுக்கு பொறுப்பு அந்த அதிகாரிகள் தான். இதை தொடர்ந்து வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து நேற்று வந்து தொடங்கியிருக்காங்க. முதலமைச்சர்கள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதாவது பெண்களுக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்து? இல்லை, ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட திட்டம். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பெண் படைன்னு ஒரு படை அமைப்போம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற பொழுது அதை கடுமையாக தண்டிக்கிறதுக்கான இந்த படை செயல்படும்னாங்க. ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகளிர் காவல் நிலையம் இருக்குது, மகிழா கோர்ட் இருக்குது, மகளிர் பேட்ரோல் இருக்குது. அதை அம்மா பேட்ரோலாக மாற்றினாங்க, பிங்க் பேட்ரோலாக மாற்றினாங்க, நிறையா மாற்றினாங்க. ஆனால் புதிதாக இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இது ஒரு ஃபோர்ஸாக உருவாக்குறாங்க. இதுக்காக தனி ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க. இந்த ட்ரோனு இந்த மாதிரி ரோந்து வாகனங்கள்லாம் புதுசாக வாங்குறாங்க. ரெக்யூர்மெண்ட்டுமே புதுசாக பண்ண போகிறாங்க. இது சம்மந்தமான விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கே நடந்தாலுமே அதை கண்டிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய மாடுலேஷனாக இருந்தாலும் இதுக்கு தனியாக ஃபண்ட் அலாட் பண்ணி இது தனி ஒரு விங்காகவே உருவாக்குறாங்க. இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இதை தாண்டி நேற்று அவரை விஜய் அவர்கள் பேசுகிறதாலே சொல்லியிருப்பார், தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் குற்றங்களை தடுக்கலாம். குற்றங்கள் தடுக்கிறதுக்கு முன்னாடி யார் தடுக்கணும்னா அவங்க தான் தடுத்துக்கணும். இன்றைக்கி போதைப் பொருட்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு யாருன்னா போதைப் பொருட்கள் ஆச்சாரம். அரசாங்கம் வந்து நீங்கள் மது விற்கிறதையோ இல்லை கஞ்சா விற்கிறதையோ தடுக்கலாம். இன்றைக்கி போதைன்னு வேறு சூழ்நிலைக்கு போயிட்டானே. இன்றைக்கி வந்து காப் சிறப்புன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அதை போதைக்கு பயன்படுத்துகிறோம். நீங்கள் வந்து பாராசிட்டமல் மாத்திரையை வாங்கி பெயின் கில்லர் மாத்திரையை வாங்கி இப்போ போதைக்கு பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி தடை பண்ண முடியும்? இது தனி மனித ஒழுக்கம். அப்போ போதை வரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம். அதை தாண்டி தனி மனித ஒழுக்கம், ஒரு 18 வயசு பொண்ணு பாரில் குடிச்சிட்டு இவ்வளோ தகராறில் காரை ஏற்றி கொல்லப்படுது. அப்போ அந்த 18 வயசு பொண்ணு நீங்கள் வந்து வீட்டில் கண்டிக்காமல் விட்டதன் விளைவு தானே அது. இப்போ யார் பொறுப்பு எடுக்க முடியும்? இப்போ போன ஆட்சியிலையும் இதுதான் சொல்கிறோம், தனி மனித ஒழுக்கம்தான் அத்தனை பிரச்சனைக்கும் முதல் நீங்கள் பாதுகாப்பு. அரசாங்கம் திட்டங்கள் போடலாம், சட்டங்கள் போடலாம், பாதுகாக்கலாம். அதை விட நீங்கள் நன்னைத்தானே முதல்ல பாதுகாத்துக்கணும். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன் பிள்ளைகளை கண்காணிக்கணும். அவங்க என்ன சொல்கிறது, சுதந்திரம் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து கண்காணிக்காமல் விட்டீங்கன்னா
அது பின்னாடி அவர்களுடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும். வாழ வேண்டிய வயசு ஒரு 18 வயசு பொண்ணு இறந்து போச்சு. அங்கே ஒரு முகாமில் இருக்குது, அங்கேருந்து இங்கே வருது, ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கணும்னு காலையில் இருந்துச்சு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வருது அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்குறப்ப அது எப்போ யார் இதுக்கு காரணம்? அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? பெற்றோர்கள் தான் கண்காணிக்கணும், கூட இருக்கவங்க தான் கண்காணிக்கணும். தனி மனித ஒழுக்கத்தை முதலில் கடைப்பிடிச்சா தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். ஆணி வேறே அங்கே தான். நீங்கள் அரசாங்கம் போதைப் பொருள் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அதை மீறி வந்து வேறு வேறு போதைக்கு அடிமையாகிட்டான், வேறு வேறு விஷயங்களுக்கு போயிடறான் அப்படின்னா அதை யார் செய்ய முடியும்? ஒரு பக்கத்து வீட்டு பையன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பொண்ணை சிறு குழந்தையை கொண்டு போய் அசிங்கம் பண்ணுறான். அப்போ இதுக்கு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போலீஸ் போட முடியுமா? அப்போ இது யாருடையது? தனி மனித ஒழுக்கம் தான். அப்போ வந்து தனி மனித ஒழுக்கம் தான் இதை கட்டுப்படுத்துவதற்கான அடிப்படை விஷயம். அரசாங்கம் தவறுகள் செய்கிறவங்கள வேகமாக நடவடிக்கை எடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அரசாங்கம் அதாவது செய்ய முடியும். அதை தாண்டி வந்து இவங்க தான் அதை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு செல்ஃப் இருக்குது, செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் இருக்குது, அதை வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு புதிய இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஜென்சிஸ் வந்து இணைஞ்சிருக்காக ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஜய் அரசியல் வருகை அவருடைய வெற்றிக்கு பிறகு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு ஒரு வேகத்தை கொடுத்துருக்கு. பணம் கொடுக்காம, பெரிய கூட்டத்தை கூட்டாமல், பெரிய கட்டமைப்பு இல்லாமல் இளைஞர்களை கவர்ந்தெழுத்துட்டா போதும், நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. அது வந்து அண்ணாமலையும் அதை இறங்கி இருக்கிறாரு. அப்படிங்கும்போது 2016க்கு பிறகு, அதாவது கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்துச்சு. அதாவது அவர்களை பார்க்கறதுக்கு, கூறுறதுக்கு, பேசுறதுக்கு ஒரு கூட்டம் சேருமான்னு பார்த்தா அது ஒரு 3-4 பேருக்கு தான் வந்துச்சு. ஒன்று திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கூட்டம் சேரும். அவர் எங்கே போனாலும் சரி, நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, அவரை பார்ப்பதற்காக, அவர் பேச கேட்கறதுக்காக ஒரு பெருந்திரள் கூட்டம் சேருவாங்க. அடுத்து வந்து அண்ணாமலை, அடுத்து வந்து சீமான், அடுத்து வந்து விஜயினுடைய கூட்டம் பெரும் கூட்டமாக மாறி வெற்றியாக மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் சேர்ந்தது. அண்ணாமலை 2024க்கு பிறகு சைலண்ட் பண்ணப்பட்டார், அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார், கட்சியில் இருந்தாலும் கூட ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார். அதற்கு ஒரு விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, நம்மளும் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இறங்கியிருக்கிறாரு. அண்ணாமலையின் ஆதரவாளராக இருந்தவங்களே பல பேர் இன்றைக்கி வந்து விஜயினுடைய கட்சியில் இருக்காங்க, ஓட்டும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் திருப்பி கொண்டு வருவது கொஞ்சம் கஷ்டம். திருப்பி வந்து அவங்கள கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கிறது கஷ்டம். அண்ணாமலை அந்த ஆரம்பித்த அந்த வி த லீடர் அந்த வெப்சைட்டில் நம்மளை போன்ற ஒரு 50 லட்சத்துக்கு மேலே தாண்டும்னு நினச்சோம். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத மாதிரி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. ஆரம்பித்த அன்னைக்கு வந்து அதாவது 1 மணி நேரத்துலேயே வந்து 2 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து 15 லட்சம் தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். ஆமாம், இப்போ ஆரம்பத்தில் இருந்த வேகம் இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இதாக இருக்குது. அவருக்கு ஒரு முகம் இருக்குது, அதுதான் அவருக்கு பெரிய சிக்கல். அவருக்கு பின்னாடி ஒரு பாஜக முகம் இருக்குது, ஒரு மதவாத முகம் இருக்குங்கிறதுனால வெகுஜன மக்கள் மத்தியில் அவர் பெருசாக போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்மளை போன்றவர்கள் ஒரு பெரிய ரீச் இருக்கும்னு நினச்சோம். ஒரு 50 லட்சம் பேர் மெம்பர்ஷிப் ஆயிடுவாங்க, ஒரு 48 மணி நேரம் 50 மணி நேரத்தில் 50 லட்சம் பேர் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். பட் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அந்த ப்ராசஸ். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.